கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியில் இந்த இளைய குமாரனுடைய ஸ்டோரியை குறித்து நம்ம எல்லாருமே அறிந்து வைத்திருக்கிறது. இன்றைக்கு விசேஷமாக வாய்ப்பு என்கிற ஒரு தலைப்பிலே இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர்பட்டு கொஞ்ச நேரம் இந்த வசனத்தை நம்ம தியானித்து கடந்து போகிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இந்த வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்று. சில நேரத்திலே ஆண்டவராகவே சில வாய்ப்புகளை நமக்காக ஏற்படுத்துவார். உலகத்திலே இருக்கிற மனிதர்கள், பெரிய பெரிய வெற்றியை அடைந்த மனிதர்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே வந்த வாய்ப்புகள் எதையுமே அவர்கள் தவற விடலை. என் வாழ்க்கையில் இந்த வாய்ப்பை நான் தவற விடலை, அதனால தான் இவ்வளோ பெரிய வெற்றியை நான் அடைந்தேன். வாய்ப்புகள் என்னை நிறைய நேரத்தில் தேடி வரல, ஆனால் நான் தேடி போனேன், அந்த வாய்ப்பு என்னை ஆசீர்வதிச்சிச்சு. அப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையிலே அவர்கள் இந்த வாய்ப்பிலே கவனமாக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சில நேரத்திலே சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆனா அந்த வாய்ப்புகளை சிலர் தவற விடும்போது அந்த வாய்ப்புகள் சில நேரத்தில் அது திரும்பி வருவது இல்லை. சில வாய்ப்புகள் ஒரு நேரத்தில் மட்டும்தான் வரும், பல நேரத்திலே அது கடந்து வராது. ஆனால் அது வரும்போது யாரெல்லாம் அதை சுதாகரித்து கொண்டு ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கட்டளையிட்டு இருக்கிறாரு, அவ்வளோதான், நான் அதை விட்டுறக்கூடாது, அதில் கவனமாக இருக்கிறவர்களை என் தேவன் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆமேன் சொல்லுங்க. வேதத்திலே பல இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய இடத்துல அவர் ஊழியம் செய்கிறார். அப்போ சில இடங்களில் அவருக்காக வாசல் திறக்கப்படலை, சில இடத்துல பிரசங்கம் பண்ணுவதற்குரிய சூழ்நிலைகள் இல்லை, அந்த இடத்துல ஜெபம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எந்தெந்த இடத்திலெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்து போனாரோ அங்கெல்லாம் வாய்ப்பே இல்லாவிட்டாலும் ஒரு வாய்ப்பை தனக்காக ஆயத்தப்படுத்தி அதற்காக உண்டாக்கி அதிலே வெற்றி கண்டவர் தான் அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல். நீங்கள் சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் அடைக்கப்படும் போது வேதம் சொல்கிறது அது ஒரு சிறைச்சாலையினுடைய அனுபவம். அங்கே இருக்கிற மனிதர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அவ்வளவு சுலபமானது அல்ல. ஆனா அங்க கரங்களை தட்டி பாடுறாங்க. அப்ப அவருடைய கைகளிலே கால்களிலே கட்டப்பட்ட சங்கிலிகள் அப்படியே அருந்து விழுது. உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த கதவு அவர்களுக்காக தானாய் திறக்கப்படுகிறது. அங்கே இருக்கிற காவலாளிகளில் ஒருவன் தான் அவ்வளவுதான், என்னுடைய வேலையை நான் இழக்க போறேன்ற ஒரு சூழ்நிலைக்கு கடந்து வருகிறான். ஆனா அந்த இடத்துல அந்த வாய்ப்பை தேவனுடைய மனுஷன் பயன்படுத்தி கொண்டு அந்த மனுஷனுக்கு அங்க ஊழியம் செய்கிறான். அப்போ இதுவரையிலையும் இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, அடுத்து பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் எனக்கு ஒன்று வரும், அடுத்த மாதம் எனக்கு ஒன்று வரும் அப்படின்னு கர்த்தருடைய பிள்ளைகள் சில வாய்ப்புகளை தள்ளி போடாம, சில வாய்ப்புகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் போது அது சிரமமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் ஒருவேளை பாடுபட வேண்டியதா இருந்தாலும் யாரெல்லாம் அதிலே நீங்கள் கவனமாக இருக்கிறீர்களோ அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. சில திருமணத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகள் சிலருக்கு இந்த கல்யாணம் தன்னுடைய தாய் தகப்பனை பார்க்கும்போது, சில மனிதர்களை பார்க்கும்போது இந்த மேரேஜ் பண்ற ஆசை அவங்களுக்கு குறைஞ்சிரும். இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஏன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய அப்பா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறாரா, எங்கள் அம்மா சந்தோஷமா இருக்கிறாங்களா, இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா, அப்போ இவங்களே சந்தோஷமா இல்லை, அப்போ நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் உங்க கூட இருக்கிறேனே, நான் உங்க கூட சந்தோஷமா தானே இருக்கிறேன், நான் ஒருத்தன் போதும் அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனால் இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அழகா இருக்கும்போது, சரியான வயதிலே இருக்கும்போது நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு ஆகாது, இது எனக்கு தேவையில்லை, இதில் நான் கவனமாக இருக்க மாட்டேன், இனி அடுத்ததை பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஆனால் இப்படி சில வாய்ப்புகளை பல ஆண்டுகளாக
தவறவிட்ட சில மனிதர்கள் வந்து ஒரு வயது தாண்டினதற்கு பிறகு அந்த 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 வருஷங்கள் தாண்டினதற்கு பிறகு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை சில நேரத்தில் அமையாமல் வந்து, இல்லை எனக்கு இப்போ கிடைச்சது போதும், எனக்கு திருமணம் ஆனா போதும், என் வாழ்க்கையில் ஒரு கல்யாணம்ன்ற ஒரு பேச்சு வந்தா போதும் அப்படி நினைக்கிற ஒரு சூழ்நிலையிலே சில நேரத்தில் தள்ளப்படுறாங்க. அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு நீர் கொடுக்கிற வாய்ப்புகளை நான் ஒரு நாளும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தவறிடவே கூடாது. நீங்கள் வேதத்தில் வந்து நீங்கள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்காக யூதாஸ் காரியத்தினிடத்திலே அவர்கள் சம்பளத்தை பேசிட்டாங்க, பணத்தை வாங்குறதற்காக அவன் பேசிட்டான். ஆனா அவன் உள்ளுக்குள்ள வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான். அப்போ அங்க இருக்கிற அத்தனை பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே நானா 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 உங்களை காட்டி கொடுப்பேன். அப்ப நான் நம்புறேன் எல்லாருக்கும் யார் மேல ரொம்ப சந்தேகமா இருந்திருக்கும்னா பேதுரு மேலதான் எல்லாருக்கும் சந்தேகமா இருந்திருக்கும். இவன் தான் அடிக்கடி மறுதளிக்கிறவன், இவன் தான் அடிக்கடி முந்திரி கொட்டை மாதிரி பண்றவன், அவன் மறுதளிச்சாலும் மறுதளிப்பான். எல்லாரும் நானா நானா அப்படின்னு கேட்கும்போது நம்ம நானா அப்படின்னு கேட்காம இருந்தா தப்பா நினைச்சிருவாங்கன்னு உடனே இந்த யூதாஸ் காரியத்து நானா அப்படின்னு கேட்கிறான். உடனே ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, நீ சொன்னபடிதான், ஆமாப்பா நீ தான் என்ன காட்டி கொடுக்க போற. அப்போ ஒரு விசை அல்ல, ரெண்டு விசை அல்ல, பல விசை இந்த மனுஷன் திருந்துவதற்காக ஆண்டவர் வாய்ப்பை தந்துட்டே இருக்கிறாரு, எச்சரிப்பை தந்துட்டே இருக்கிறாரு. இல்ல நீ மாறிக்கோ, நீ ஒப்புக்கொடு, மனுஷகுமாரன் எப்படியும் நமக்காக சிலுவையிலே நிறைவேற்ற வேண்டிய காரியம் உண்டு. ஆனா காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ. ஆனா அந்த வாய்ப்பை தவற விட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த தவறை செய்ததுனால வேதம் சொல்லுகிறது, யூதாஸ் நாண்டு கொண்டு சாகிற அளவிற்கு அவனுடைய வாழ்க்கையிலே தள்ளப்பட்டான். நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு கொடுக்கிற வாய்ப்புல நான் கவனமா இருக்க உதவி செய்ய. ஒரு விசை நம்முடைய இந்த சுப்பாத்தாள் ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு வயதான தகப்பனார் இறந்து போனார். அந்த தகப்பனாருடைய வந்து மகள் வந்து நம்ம சர்ச்சுக்கு அவங்க வர்றவங்க. ஆனால் அந்த தகப்பனாரை நிறைய நாட்கள் நான் அவருடைய வீட்டில் போய் இவங்க நம்ம சர்ச்சுக்கு வர்றதுனால அந்த வீடு விசிட்டிங் போகும்போது நான் அவங்கள போய் சந்திச்சிருக்கிறேன். அவர் வந்து ஒரு நாஸ்தீகமான ஒரு மனுஷன். அப்படின்னா ஆண்டவரை குறித்து வந்து அவரிடத்துல பல விஷயம் நான் அவரிடத்துல சொல்லி இருக்கிறேன். எப்போ அவரிடத்துல சொன்னாலும், ஆமாம் கடவுளை தேடணுன்னா சோறு கிடைக்குமா, உழைச்சாதான் சார் சோறு, கடவுளை தேடின உடனே ஒன்றும் சோறு கிடச்சிடாது. அப்போ அவர் நம்ம ஜெபம் பண்ணுறது, நம்ம வந்து அவர்கிட்ட பேசுகிறத அவர் ஒரு நாளும் விரும்பினதே இல்லை. அவர் வந்து நான் ஜெபம் பண்ணுற நேரத்தில் பாத்ரூம் போயிடுவார், இல்லைன்னா வெளியே எந்திரிச்சு போயிடுவார், அப்படி தான் நடக்கும். ஆனால் அவர் மரித்து போனார். அவருடைய அடக்க ஆராதனை முடித்து அந்த ஸ்தோத்திர கூட்டத்திற்கு அந்த சிஸ்டர் வந்து என்னை வருந்தி அழைச்சாங்க, பாஸ்டர் வாங்க எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கிறேன், நீங்கள் வந்து ஒரு சுவிசேஷத்தை அந்த இடத்துல எனக்கு சொல்லிட்டு போங்க அப்படின்னாங்க. அப்போ வந்து அந்த நேரங்களில் வந்து நிறைய ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொன்னால் அவரே ரட்சிக்கப்படலை, அவருடைய ஆத்மாவே பரலோகத்துக்கு போகல, அங்கே போய் அவரை குறித்து என்ன நல்ல சாட்சி சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய ஓடிட்டே இருந்தாலும் சரி சுவிசேஷம் அறிவிப்பதற்காக ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது அப்படின்னு போய் ஒரு பெரிய ப்ரிப்ரேஷனோட போய் அங்கே ஜெபம் பண்ணி அந்த கூட்டத்தை நடத்தி முடித்து கொண்டு வரும்போது ஒரு பெரிய அற்புதம் காத்து கொண்டிருந்தது. அந்த ப்ரேயரில் வந்து ஒரு அரசியலில் இருக்கிற ஒரு சகோதரி அதில் கலந்து கொண்டார்கள். அப்போ அந்த கூட்டத்தில் ஆண்டவர் அவங்கள்ட்ட பேசினார். கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் தாண்டி ஒரு நாள் அவங்க வந்து ஜெபிக்கிறதுக்காக வரும்போது அவங்க நான் ஜெபம் பண்ண ஸ்தோத்திரம் ஆமேன் அப்படியே நடக்கட்டும் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு அந்த அரசியல்வாதி அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்கள வந்து கிறிஸ்தவங்களா நான் பார்த்ததில்லை, அவங்க சர்ச்சுக்கு போய் பார்த்ததில்லை, அவங்க இயேசுவேன்னு கூப்பிட்டது பார்த்ததில்லை. ஆனால் ஒரு 25 வருட விசுவாசி ஜெபம் பண்ணும்போது என்னென்ன சொல்லுவாங்களோ அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து அந்த ஜெபம் முடிச்ச உடனே கேட்டேன், உங்களுக்கு இயேசுவை ரொம்ப தெரியுமா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா, நீங்கள் பைபிள் வாசிப்பீங்களா? அப்போது அவங்க ஒன்று சொன்னாங்க, பாஸ்டர்
ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு டெத் ஆராதனைக்கு வந்தீங்கல்ல, அன்னைக்கு நீங்கள் இந்த பிரசங்கம் பண்ணீங்கல்ல, அந்த கூட்டத்தில் நான் இருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஆண்டவர் என்ன தொட்டு ரட்சித்தாரு. நான் வெளிப்பிரகாரமாக ஆண்டவரை ஆராதிக்க முடியாட்டாலும் உண்மையா ஏசப்பா பிள்ளையா நான் மாறி இருக்கிறேன். யாருக்குமே தெரியாமல் நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். நான் அப்போ எனக்கு ஆச்சரியம்னா அவ்வளோ ஆச்சரியம். ஐயோ, அவ்வளோ பிலீவர் நான் பைபிள் வாசிக்காம ஒரு நாள் கூட நான் இருந்ததில்லை. நான் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன். ஆனால் எனக்கு வெளிப்பிரகாரமா உங்களை மாதிரி ஆலயத்திற்கு மற்ற மாதிரி வர முடியாது. ஆனால் ஏசப்பா பிள்ளைனா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அன்றைக்கு கிடைத்த அந்த ஒரு சின்ன வாய்ப்பை அந்த இடத்துல பயன்படுத்துறதுனால அந்த ஒரு விதை 7 ஆண்டுகள் தாண்டி ஒரு மிகப்பெரிய மரமாய் வளர்ந்திருக்கிறது. இந்த ஜெபத்தில் இருக்கிற வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், இதுவரைக்கும் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் கொடுத்திருக்கிற வாய்ப்பை நீங்கள் தவறி இருக்கலாம். சம்பாதிப்பதற்காக நீங்கள் கொடுத்த வாய்ப்பை நீங்கள் தவறி இருக்கலாம். இல்லைன்னா நீங்க ஜெபிப்பதற்காக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பை தவறி இருக்கலாம். ஊழியம் செய்வதற்காக நீங்கள் கொடுத்த வாய்ப்பை தவறி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு பொருத்தனை எடுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க கொடுக்கிற எந்த வாய்ப்பையும் நான் தவறவே மாட்டேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை அப்படியே உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை பத்திரப்படுத்த சொல்லுங்க. எல்லாரும் முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே அந்த வாய்ப்புல கவனமாய் இருப்பதற்கு நீர் எனக்கு கற்றுத்தாரும். முழு பலத்தோட சொல்லுங்க, நீர் எனக்கு கற்றுத்தாரும், நீர் எனக்கு சொல்லித்தாரும். அந்த வாய்ப்புகளை நான் பயன்படுத்துவதற்கு நீர் என்மேல் இரக்கத்தை வைப்பீராக ராஜா. இனி என் வாழ்க்கையிலே நீர் கொடுக்கிற எந்த வாய்ப்புகளையும் நான் தவறவே கூடாது. ஆமென் சொல்லுங்கள். தெரிந்தோ தெரியாமலோ இதுவரைக்கும் தவறு இருந்தாலும், ஆனா இனி எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா வாய்ப்புகளில் ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென் சொல்லுவோம்.